ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 6. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அப் டு 5 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், பார்த்து சால்வ் பண்ணுங்கள், கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாம் வரத்துக்குள்ளே உங்களால் ஸ்பீடியாக அட்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஃபுல் மார்க்கும் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் மனசில் வச்சுட்டு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்க முடியும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். வாட் இஸ் த ஆங்கிள் ட்ரேஸ்டு பை த ஹவர் ஹேண்ட் இன் 23 minutes? ஓகேங்களா? ஸோ 23 நிமிடங்களில் மணி நேரம் முள் எவ்வளவு கோணத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் ஒரு கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு தெரியும் 360 டிகிரின்ட்டு. ஓகேங்களா? இதில் அவர் ஹேண்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 12 hours இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் 12 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன வரும்? 30 டிகிரி வருது ஒரு ஹவருக்கு. கரெக்டுங்களா? 30 டிகிரி வருது கன்ஃபார்ம். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 30 டிகிரி பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குன்னு தெரியும். அப்போ 1 ஹவர்னா எத்தனை மினிட்ஸ்னு தெரியும்? 60 மினிட்ஸ்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு 23 மினிட்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இந்த 30 டிகிரி இருக்குல்ல, ரைட்டு, இந்த 30 டிகிரியை நம்ம 60 டிகிரி 30 என்ன சொல்கிறது 30 டிகிரியை நம்ம 60 மினிட்டால் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு இன்ட்டு 23க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், இங்கே 2 டைம்ஸ் வருது. தென் இதை கேன்சல் பண்ணுங்கள், 11.5. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஃபோர்த் ஆப்ஷன் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. வெரி சிம்பிள் கொஷின் தான். இதுக்கு எந்த ஃபார்முலாவும் தெரியல. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் யோசிச்சாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ செகண்ட் கொஷின் பார்த்துடலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு many consonants, ஓகேங்களா, which is immediately preceded by a symbol and also followed by a vowel. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறது, சிம்பிள், கான்சனன்ட், வவல் இந்த மாதிரி கேட்குறாங்க. எத்தனை மெய் எழுத்துக்கள் கான்சனன்ட்டு, முன்னால் ஒரு சின்னமும் அதை தொடர்ந்து ஒரு உயிரெழுத்தும் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டு பார்த்துலாமா? ஸோ சிம்பிள், கான்சனன்ட், வவல். இங்கே பாருங்கள், சிம்பிள், கான்சனன்ட், வவல். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், சிம்பிள், கான்சனன்ட், வவல் 2 பேர் கிடச்சிருக்கு. தென் வேறு எங்கன்னா இருக்கும் பாருங்கள், சிம்பிள், கான்சனன்ட், வவல். இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு 3. சிம்பிள், கான்சனண்டா, வவல் வேறு எங்கன்னா இருக்கா? இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென்னு சிம்பிள், கான்சனன்ட், வவல், இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு. ஓகே, வேறு எங்கன்னா கிடைக்குமான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சிம்பிள், கான்சனன்ட், வவல், சிம்பிள் 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 1 2 5 பேர் கிடச்சிருக்கு. இது உள்ளோம் 6 கொடுத்துருக்காங்க, 4 இருக்குது. ஸோ இன்னொரு பேர் வருமானு செக் பண்ணிக்கிறேங்க. சிம்பிள், கான்சனன்ட், வவல், யா இதோ ஒரு பேர் இருக்குப்பா, சிம்பிள், கான்சனன்ட், வவல். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக 6 வரதான் சான்ஸ் இருக்குது, பிகாஸ் 6 தான் பெரிய நம்பராக இருக்குது. அதனால நான் 6 வருமானு செக் பண்ணல. மேபி நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், வேறு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா பெரிய நம்பர் 6ம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணணும், இல்லைனா தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 6 பேர் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஷின் போயிடலாம். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ப்ளஸுக்கு மைனஸும் இன்ட்டுக்கு டிவைடும் போட்டு ஆன்சரை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 இருக்குது, மைனஸுக்கு ப்ளஸ்ஸு போடணும், 13, ப்ளஸுக்கு மைனஸு ஒரு 18, தென் டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோமா, 3 டிவைட் பை 9, இது 3, இது ஒரு 3 டைம்ஸ் வருது. 3 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 30, 20, 54 வருது. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன வருது, 21. ஸோ 21 டிஃபரன்ஸ் எடுங்க, இங்கே மைனஸ் இருக்குது, ஒரு -3 அண்டு ஒரு 3 அகெயின், ஸோ -33 வருது. ஸோ கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷனாக இருக்கதா சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஸோ ஃபோர்த் கொஷின் பார்த்துருவோமா? ஓகே, ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, நம்பர் அனாலஜி கொஷின். ஸோ என்ன லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ 51 வந்திருக்கு, மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை எல்லாம் வேணாம் பிரவீன், ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக ஆட் தான் பண்ணியிருக்காங்க. 17 வந்திருக்கு. தென் இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 51 வருது. ஸோ சேம் லாஜிக்கை இங்கேயும் பாருங்கள், 5 + 7 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன வருது, 12 வருது. ஸோ இன்ட்டு 3 டைம் பண்ணுங்கள், 36 வரும். ஸோ 36 வந்திருக்கு. ஸோ அவ்வளோதானே, ஈஸி தான். ஸோ அப்போ நம்மளுக்கு 51 17 ஆட் பண்ணால் வருதான்னு பாருங்கள், வருது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். வேறு என்ன வேணும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தானே.
நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். which is what a fifth question. PQRST are sitting in a straight row, okay, facing north. 5 பேர் இருக்காங்க. neither Q nor S sits exact center position of the row. 1 2 3 4 5 இது வந்து ரைட் எண்டு, திஸ் லெஃப்ட் எண்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த QS வந்து சென்ட்ரல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்டு R is the adjacent of S, ஓகே. while P and T are extreme ends of the row. P-யும் T-யும் எக்ஸ்ட்ரீம் எண்டுன்னு சொல்லிட்டாங்க, ஓகே. அதேமாரி என்ன சொல்கிறது, QS ரெண்டுமே வந்து சென்ட்ரல் பொசிஷனில் கிடையாது. அப்படின்னா வேறு யார் வர முடியும்? QS இல்லைனா T தானே வரணும். சாரி, ஆல்ரெடி T இங்கே வந்துருச்சு. P இங்கே போட்டாச்சு, S வரலன்னா மிச்சம் R தான் இருக்கா. ஸோ R தான் சென்டரில் போட்டணும். R சென்டரில் போட்டதுனால நம்மளுக்கு ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா Q இருக்குது, S இருக்குது. ஸோ Qவோட S-ஓட பொசிஷன் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணணும். அதேமாதிரி R is the adjacent to Sன்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே வேணால் போடலாம். ஸோ இங்கே S போடலாம், இங்கே Q போடலாம். இப்போதைக்கு செக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஹூ இஸ் த எக்ஸாக்ட் சென்டர் பொசிஷன் ஆஃப் த ரோ. சென்டர் பொசிஷன் தான் கேட்டிருக்காங்க, அப்போ பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு பொசிஷன் வந்து மாறி மாறி வரலாம். அது இங்கேயும் S போட்டு இங்கேயும் Q போடலாம். நம்மளுக்கு அது கிளியர் எவிடன்ஸ் இல்லை. பட் அவங்க கேட்டுக்கிற கொஷின் வந்து வெரி சிம்பிள். சென்டரில் யார் இருக்குது அதுதான் கொஷின். அது வந்து நம்மளுக்கு R இருக்காரு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் மச் மோர் என்னது சஃபிஷியன்ட் டேட்டா டு ஆன்சர் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 6th கொஷின் போயிட்டா. ஓகே, இதில் என்னப்பா பண்ணியிருக்கோம்? 3லேருந்து 12 வந்திருக்கு, 25லேருந்து 78 வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்கட்டு. பிகாஸ் 25 இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 75 வரும். தென் +3 ஆட் பண்ணுங்கள் 78 வந்திருக்கா. சேம் லாஜிக்கை இப்போ இங்கேயே அப்ளை பண்ணுறோம். 3 இருக்குது, இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 9 வருது, +3 பண்ணுங்கள் 12 வந்திருக்கா. வந்திருக்கு. அப்போ 21 இருக்கா. 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 63 வரும், +3 ஆட் பண்ணுங்கள் 66. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின் தான், நத்திங் டு வாட் வரி. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் பார்த்துலாம். சைக்ளோன் சேப்பா, ஓகேங்களா, இஸ் expected to make a landfall by 3 p.m. today on the Balasora coast. Okay. Of seas, heavy rain and strong winds are expected to lash Balasur from 11 a.m. onwards. Power supply in the Balasur is likely to be affected from 2 p.m. to 9 p.m. Okay, so statement இதுதான் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. தேர் குட் பி பவர் கட் இன் பலசூர் ஆஃப்டர் 3 p.m. ஸோ அவங்க சொல்லிக்கிற மாதிரி 2 p.m. 9 p.m. பவர் கட் வருன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி 3 p.m. அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இந்த முடிவு ஒன்று வந்து கரெக்டாக இருக்குதா சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பாருங்கள், இட் குட் பி அன்சேஃப் ஃபார் ஃபிஷர் டு வென்ச்சர் அவுட் இன் டு த சீ டுடே டில் த சைக்ளோன் பாசஸ். கண்டிப்பாக ஒரு புயல் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலையில் ஏதோ ஒரு கடல் சீற்றம் இருக்குனாவே அங்கே வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போத்துன்றது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். பிகாஸ் எனிதிங் கூட ஹேப்பன். அப்படி இருக்கும்போது நம்ம தான் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்து இது பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் கரெக்டாக இருக்கிறதா சான்ஸ் இருக்குது. அப்போ 2 முடியுமே வந்து எனக்கு கேட்டீங்கன்னா வந்து என்னது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது 2 முடிவும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம இப்போது 8th கொஷின் போயிடுவோமா? சூப்பர். இதில் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஃபைட் how many such vowels which is immediately followed by at least 2 consonants appearing together in the above series. What a question. மேற்கொண்ட தொடரில் ஒவ்வொன்றும் தொடர்ந்து குறைந்தது 2 மெய்யெழுத்துக்கள் ஒன்றாக தோன்றும் எத்தனை உயிரெழுத்துக்கள் இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வவுல் கான்சனன்ட் இந்த பேரை நம்ம செக் பண்ணோம். வவுல் கான்சனன்ட் வவுல் தானே ஃபஸ்ட்டு. வெயிட்டுப்பா, இந்த ஒரு பேர் இருக்குது பாருங்க, வவுல் கான்சனன்ட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேர் இருக்குது வவுல் கான்சனன்ட். வேறு எங்கே இருக்குது? இங்கே ஒரு பேர் இருக்குது. 3 ஆயிருக்கு இது வரணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 தான் கிடச்சிருக்கு. 3 தான். 4 வர சான்ஸ் இருக்கா செக் பண்ணுங்கள். வவுல் கான்சனன்ட் இல்லைப்பா, 3 தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ 9th கொஷின் போயிடலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 2 4 6 8 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் ஆர் சேம் பில்டிங். ஓகே, 8 பில்டிங் இருக்கா இப்போது?
ஸோ 7 6 போகிறதுக்கே இங்கே ஸ்பேஸ் இருக்காது. 8க்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. சரி போடுவோம். 1 2 வேற லெவலில் எழுதப்பா ஸ்க்ரீனு வேற. 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ண வேண்டியது தான். வேற வழி நம்மளுக்கு இல்லை. ஓகே. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு டேட்டா படி பார்க்கும்போது செக் பண்ணிவிடுவோம். எல் லீவ்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஃப்ளோர் அபோவ் கே. ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு மேலே இருக்கார். ஓகே. அண்ட் எக்ஸாக்ட்லி 1 ஃப்ளோர் பிலோ ஜி. அது மாதிரி ஜிக்கு கீழே இருக்கார் எல். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தென் ஒன்லி கே லீவ்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் எல். கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கும் எல்லுக்கும் நடுவில் இருக்கார். ஓகே. 4 பேரோட பொசிஷன் இப்பயே தெரிஞ்சிருச்சு. வாவ் சூப்பர். தென் அதுக்கப்புறம் வெரஸ் ஹெச் லீவ்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ஃப்ளோர் அபோவ் ஜே. ஹெச்சும் பார்த்தீங்கன்னா ஜேக்கு மேலேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டு. தென் ஒன்லி டி லீவ்ஸ் பிட்வீன் ஜே அண்ட் எஸ். ஓ ஜேக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில், அதாவது ஜேக்கு அப்புறம் எஸ் வரணும், அதுக்கப்புறம் டி வரணும். நோ டி ஓகே டி வரணும் அப்புறம் எஸ். சாரிப்பா. டி தானே லீவ்ஸ் பிட்வீனு. ஓகே. அதுக்கப்புறம் எஃப் லீவ்ஸ் ஆன் 8th ஃப்ளோர். ஓ எஃப் வந்து 8th ஃப்ளோரா? ஓகே. அதுமாதிரி எஸ் லீவ்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே எஸ் வந்ததுனால அப்படியே இது அப்படியே போடுங்க. எஸ்க்கு அப்புறம் டியா, அதுக்கப்புறம் ஜே வருதா? ஜே வருது. நெக்ஸ்ட் ஹெச் வருது, அதுக்கப்புறம் கே வருது, தென் எல் வருது, ஜி வருது. அவ்வளோதான்ப்பா. எல்லாரோட பொசிஷனும் ஈஸியாக முடிச்சிட்டோம். கொஸ்டின் என்னன்னா ஆன் விச் ஃப்ளோர் டஸ் கே லீவ்ஸ். கே எங்கே லீவ் பண்ணார் பாருங்க, 5th ஃப்ளோரில் லீவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஒன்னாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும் கொஸ்டின், பட் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வி கேன் சால்வ் த 10th கொஸ்டின். என்ன பண்ணியிருக்காங்க? எஸ் லாஸ்ட்டில் போயிருக்கு, எம் லாஸ்ட்டில் போயிருக்கு, எஸ் லாஸ்ட்டில் போனோம். அப்போ 3 ஆப்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதேமாதிரி எம் லாஸ்ட்டில் செகண்ட் லாஸ்ட்டில் போயிருக்கு, ஏ செகண்ட் லாஸ்ட்டு. அப்போ டி செகண்ட் லாஸ்ட்டு போனோன்னா என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தானே வர சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. 11th பார்த்துருவோமா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பி வந்து பெருசாக இருக்குது ஒய்யை விட அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் 1ல் சொல்கிறாங்க. பி பெருசாக இருக்குது ஒய்யை விட? அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்றீங்களா? ஜி இங்கே இருக்குது, ஜிலேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ பி பெருசாக தான் இருக்குது ஒய்யை விட. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் 2 போயிடலாம். எம் வந்து எல்லுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்மும் எல்லும் ஈக்குவல்ட்டாக இருக்குது இல்லையே. நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கே நம்மளுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு, இங்கே கிரேட்டர் தென் இருக்குது, இங்கே ஈக்குவல் டு இருக்குது, சம்மந்தமே இல்லாமல். ஸோ கண்டிப்பாக இது தப்பாக தான் இருக்க முடியும். ஓகேவாங்க? கரெக்ட் இல்லை, தப்பு. ஸோ அப்போ வந்து முடிவு 1 மட்டும் தான் கரெக்டு. அப்போது கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷனாக தானே இருக்க முடியும். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 12th கொஸ்டின். ஆல் டாய்ஸ் ஆர் பிளாஸ்டிக்ஸா? ஓகே. ஆல் டாய்ஸ் ஆர் plastic, then all plastics are disposable. All plastics are disposable. Then some toys are fibers. Some toys are fiber. Okay, some toys are fiber. Name கொடுத்துருவோமா? ஓகே. ஸோ திஸ் ஒன் இஸ் அ ஃபைபர். இது உள்ளே இருக்கிறது வந்து டாய். தென் அதுக்கப்புறம் இது வந்து பிளாஸ்டிக்கு, இது வந்து என்னது நம்மளுக்கு டிஸ்போசபிள். ஓகே. தென் சம் ஃபைபர்ஸ் ஆர் பிளாஸ்டிக். ஸோ ஃபைபர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிளாஸ்டிக் வந்து இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இடம் ஷேர் ஆகுது. அப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக தான் இருக்குது. தென் சம் டிஸ்போசபிள் ஆர் ஃபைபர்ஸ், இதுவுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் ஷேர் ஆகுது. இதுவும் கரெக்டாக இருக்கிறதா சான்ஸ் இருக்குது. தென் நோ ஃபைபர் இஸ் டிஸ்போசபிள், இது தப்பு. ஆல்ரெடி மேலே இருக்குது கரெக்டுன்னு சொல்லும்போது கீழே இருக்குது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? சான்ஸ் இல்லை தானே. அப்போ முடிவு 1 மட்டும் 2 எங்கே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகே. ஸோ நம்ம இப்போது 13th கொஸ்டின் போயிடுவோமா? சூப்பர். இதில் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள். எ சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் இன் ரோ. ஓகேங்களா? ஆல் ஆஃப் தம் ஃபேஸிங் நார்த்து. ஓகே. 7 people ஓகே சிட்ஸ் பிட்வீன் எஃப்க்கும் யூக்கும். ஸோ எஃப்க்கும் யூக்கும் நடுவில் 7 பேர் இருக்காங்க. ஓகே. தென் எஃப் இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட் லெஃப்ட் ஹேண்டுன்னு வச்சுப்போம். ஓகேப்பா. தென் ஒன்லி 9 people சிட் பிட்வீன் ஹெச் அண்ட் யூ. ஸோ ஹெச்சுக்கும் யூக்கும் நடுவிலுமே 9 peopleன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் ஒன்லி 12 people லீவ்ஸ் பிட்வீன் இ அண்ட் ஹெச். அடா பாவீங்களா, இங்கே ஒரு 12 people இருக்காங்களா ஈக்கும் ஹெச்சுக்கும் நடுவில்?
இது ஈன்னு வச்சுப்போம். ஓகே. தென் 12% sits between E and H. E is extreme end, right end. E வந்து extreme right end. ஓகே, இது வந்து right end சொல்லியாச்சு, கரெக்டு. H is the 19th from the left end. 19th இருக்காராம் from the left end. லெஃப்ட் எண்ட்லேருந்து இவர் 19th தான். ஓகே, அதே மாதிரி பொசிஷன் H is 14th from the right end. If there is no other person, then total number of the students. பாங்களா, ஹெச்சோட பொசிஷன் நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு 19 14 ஆட் பண்ணால் 33 33. தென் அதுலேருந்து ஒரு -1 போடுங்க, 32. அவ்வளோதான் ஆன்சர் இந்த கொஷினுக்கு. இதுக்கு ஏன்னா இவ்வளோ பெருசு நான் எழுதிட்டு இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கடைசி லைனில் சிம்பிளாக உங்களுக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் தெரிஞ்சால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது தெரிலனா தான் நீங்கள் இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஆன்சர் வரணும். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி கொஷின் தான். ஸோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவன் இப்போ நம்ம சால்வ் பண்ண பார்த்திங்களா, இந்த கடைசி ஸ்டெப்பை பார்த்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவான். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்டிருக்கானுங்க. Now we can solve the 14th question. How many such pairs of letters in the word capital forward and backward? Which of the many letters between them are? அதான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எது மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு லெட்டர் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எத்தனாவது கொஷின்? 14th கொஷின் ஆகுது. ஓகே, ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எத்தனை வருதுன்னு பாருங்கள். போய்ட்டு சிலேருந்து ஏ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போது ஏபிசி. ஸோ சிக்கும் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 வருது, ஆனால் இங்கே ஒரு லெட்டர் தான் இருக்குது, அது போட முடியாது. ஐலேருந்து எல்ல பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஐ வந்து நம்ம 9ன்னு தெரியும், நம்ம எல் வந்து 12ன்னு தெரியும். ஸோ இன்பிட்வீன் 3 லெட்டர்ஸ் இருக்கா, 10 11, அதாவது இன்பிட்வீன் 2 லெட்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து +3 பண்ணால் வருது இல்லை, அதேமாதிரி எல்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு ஐ வருது. அப்போ இந்த ஐ எல்லு ஒரு பேர், ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென் அந்த மாதிரி வேறு எதனா பேர் வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். தென் வேறு என்ன பண்ண முடியும்? பியிலேருந்து எல்லு 4 லெட்டரா? ஸோ கண்டிப்பாக பிஎல்ல போடலாம். பிகாஸ் பி வந்து 16, எல் வந்து 12. ஸோ கண்டிப்பாக 4 லெட்டர் இருக்குது. அது இங்கேயும் 4 தான் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கும்போதே தெரியுது. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது 2 பேர் தான் ஃபைட்டர்ஸ். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இருக்குதா சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்வர்ட் பேக்வர்ட் நீங்கள் எப்படி வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து ஐஎல், இன்னொன்று வந்து பிஎல். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 15th கொஷின். லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 6 அண்ட் டாப் மோஸ்ட் lowermost floor in the building is number 6 and the floor above the number is 5 and so on till the topmost floor is number 1. என்னடா கொஷின் கேட்டு வச்சுருக்கீங்க? 6 5 4 3 2 1 இந்த மாதிரி ஆர்டரில் போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷினே கூட வைப்போம். டாப் மோஸ்ட் ஃப்ளோர் நம்பர் 1ன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே, ஜே லீவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர் ஃப்ளோரு. ஜே வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோருன்னு சொல்லியாச்சு. ஓகே, அண்டு ஜி அண்டு கே ஆர் லீவ்ஸ் ஆன் ஆட் நம்பர் ஃப்ளோரு. ஜியும் கேவும் ஆட் நம்பர் ஃப்ளோரு, இதுவும் ஓகே. ஐ லீவ்ஸ் ஆன் த ஃப்ளோர் நம்பர் 2. ஸோ ஐ வந்து 2ல் லீவ் பண்ணுறாரு. ஓகே, அண்டு ஹெச் லீவ்ஸ் ஆன் த ஆட் நம்பர் ஃப்ளோர் விச் இஸ் இம்மிடியட்லி அபோவ் எல்லு அண்ட் இம்மிடியட்லி பிலோ ஐ. பிலோ ஐக்கு வந்து கீழே வந்து நம்மளுக்கு ஹெச்ன்னு தெரியுது. அவருக்கு மேலே, அதாவது ஹெச்சுக்கு எல்லுக்கு மேலே அண்டு ஐக்கு கீழே. 4th ஃப்ளோர் வந்து எல்லுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 3rd ஃப்ளோர் வந்து ஹெச், இதுவும் கன்ஃபார்ம். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஜே வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்களே, அப்போது வந்து லாஸ்ட்டு வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர் அதுதான் போட்டாகணும். நம்மளுக்கு கொஸ்டினே அதுதான் கேட்டுக்குது, ஹூ இஸ் த லோயர் மோஸ்ட் ஃப்ளோர். ஸோ 6 ஜே மட்டும்தான். ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுக்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஃப்ளோர் போகும்போது 1 2 3 தான் போவோம். இவனுங்க அப்படியே உல்ட்டாவாக கேட்டு வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான். ஆர்ஆர்பி நல்ல வேலை பார்க்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணோம், அதை நீங்கள் கருத்தில் கொண்டால் ஈஸியாக இருக்கும். சூப்பர். டீலேருந்து நம்மளுக்கு டபிள்யூ வந்திருக்கு. ஸோ டீலேருந்து டபிள்யூக்கு என்ன பண்ணுறாங்க? +3. அது மாதிரி எஸ்லேருந்து விக்கு +3 தான். ஸோ சிலேருந்து +3 பண்ணிங்க, எஃப் காமனாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஆர்லேருந்து யூ வந்திருக்கு, +3 தான். ஸோ ஓலேருந்து ஆருக்கு +3. ஸோ எல்லேருந்து +3 பண்ணால் ஓ வரும். அப்போது இது கேன்சல் அவுட்டு. தென்னு கியூஆர் செக் பண்ணால் கிடைச்சிடும் ஆன்சர். பிலேருந்து எஸ்ஸுக்கு +3 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்லேருந்து +3 பண்ணால் 17 வரும், நத்திங் பட்டு கியூ. ஸோ லாஸ்ட் லெட்டர் கியூ வரணுமா? ஸோ லாஸ்ட் லெட்டர் கியூ வரணும்னா அப்போது 3rd லெட்டர் கண்டுபிடிக்கணும். ஐலேருந்து எல்லு +3, ஏலேருந்து +3 பண்ணால் டி வரும்.
ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம 17th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். சம் avalanches ஆர் precipitations. ஓகே, precipitations போட்டுருவோம். தென் சம் catalysism ஆர் avalanches. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஆல் avalanches ஆர் storms. ஓகே, கொஞ்சம் வேறு மாதிரி கொஷின் தான் இது, பட் ஸ்டில் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு அவலான்ச்சி அண்டு இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னா நம்மளுக்கு என்னதுப்பா, ஸ்ட்ரோமு. திஸ் ஒன் இஸ் வாட் ப்ரெசிபிடேஷன், திஸ் ஒன் இஸ் வாட் கெட்டலைசம். ஓகே, ஸோ நேம்லாம் கொடுத்தாச்சு. சம் ஸ்டோம்ஸ் ஆர் கெட்டலைசம் சொல்கிறாங்க. சம் ஸ்டோம்ஸ் வந்து கெட்டலைஸ் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது சான்ஸ் இருக்குது. தென் நோ ப்ரெசிபிடேஷன் இஸ் ஸ்ட்ரோம், இது சொல்லறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணுது. அப்போ இது தப்பு. ஸோ இப்போ முடிவு ஒன்று மட்டும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள் 17க்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஷின் போயிடலாமா இப்போ? ஓகே, ஸோ அதாவது 18th கொஷின். கியூ ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ, வாக்ஸு 42 மீட்டர் சவுத்து, தென் ஃப்ரம் ஹியர் டேர்ன்ஸ் ரைட் எடுக்கிறாங்க அண்ட் வாக்ஸ் 2 மீட்டர். இப்போ இங்கே இருக்காங்க கரெக்டாக. தென் அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் ரைட் அகெயின் அண்ட் வாக்ஸ் 30. ஸோ அப்போனா இங்கே இருப்பாங்களா? ஓகே, தென் அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர். இப்போ இங்கே இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன் விச் டிரெக்ஷன் கியூ இஸ் ஃபேஸிங் நவ், எந்த டைரக்ஷன் இது? வெஸ்ட் தானே. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகே, இப்போ நம்ம 19th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். 50 மீட்டரா வெஸ்ட் நோக்கி போகிறாரு ஃபஸ்ட்டு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்கள். தென் டேக்ஸ் ரைட் அண்டு ட்ரைவ்ஸ் 70. ஸோ இது உள்ள 70 மீட்டரு. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு, 15 போகிறாரு. திருப்பி இங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு 15. இப்போ இங்கே இருக்காரு. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்து 30 வராரு. ஸோ லெஃப்ட் எடுத்து 30னா இப்போ இங்கே இருக்காரா? ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பாருங்க, திருப்பி லெஃப்ட் எடுத்து 35 போகிறாரு. நம்மளுக்கு இது உள்ள 15ன்னு தெரியும். அப்போ மிச்சம் ஒரு 20 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே இருப்பார். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40ன்னு தெரியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 40ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த 30 போச்சுன்னா மிச்சம் 40 70, அது பிரச்சனை கிடையாது. தென் அதுக்கப்புறம் 35 வந்தாச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு முன்னாடி ரைட் வந்துட்டு 30 எடுக்கிறாரு. இப்போ ரைட் எடுத்து 30 எடுக்கிறாருனா 10 போகிறாருனா இப்போ இதுதான் ரைட்டு. ஸோ இங்கே வந்து 10 போயிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் வந்து 30 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹைட்டை பொறுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து ட்ராவல்டு 30 மீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு 30 எடுத்து லெஃப்ட்டு போகிறாரு. இப்போ இங்கே இருப்பார். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 30 மீட்டர் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 30 மீட்டர் நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷன் இஸ் த பஸ் ஸ்டாப் ஃப்ரம் த ஸ்கூலு. ஸோ பஸ் ஸ்டாப் வந்து ஃப்ரம் த ஸ்கூல்லேருந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சவுத் நோக்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறது, 30 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் போர்டு பென்னு பேப்பர்னால் நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த கொஷனை. ஓகேங்களா? ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே எதுவும் பண்ண முடியல. பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 20th கொஷின் பார்த்துலாமா? எல்லேருந்து விக்கு +10. அது மாதிரி டிலேருந்து +2 இப்போ 10 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 14 வரும். நத்திங் பட்டு என்னு. பட் நம்மளுக்கு இங்கே எம்மில் வருது. இப்போ சம்திங் வேறு லாஜிக் தான் யோசிச்சாகணும். வேறு என்ன லாஜிக் வர சான்ஸ் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள், வேறு என்ன லாஜிக் வரலாம்ன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் லாஸ்ட்லேருந்து போகிறேன். டீலேருந்து விக்கு என்ன பண்ணுறோம்? டீலேருந்து விக்கு +2. அதே மாதிரி கேலேருந்து எம்முக்கு +2. ஸோ அப்போ பிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? பி வந்து 16 +2 பண்ணால் 6. ஸோ 6ல் ஸ்டார்ட் ஆகணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபைன், சூப்பர். அப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் பாருங்கள். எஃப்லேருந்து ஜி பாருங்கள். எஃப்லேருந்து ஜிக்கு +1 பண்ணுறோமா? நம்ம ரைட் 6 + 1. யா, அதே மாதிரி எஸ்லேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு டி வருது. கரெக்டு. அப்போ எல்லேருந்து +1 பண்ணுங்கள், நம்மளுக்கு 13 வரும். நத்திங் பட் எம்மு. ஸோ செகண்ட் லெட்டர் எம் வர மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வாட் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. 21st போயிடுமா இப்போ? ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +9 வருதா? 9 வருதா? 8 வருதா? 8 வருது. ஓகே, தென் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுங்க. +11 வருது. 11ஆ 12ஆப்பா? 12ஆ? தென் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வருதுன்ட்டு 21ஆ?
ஸோ 21. தென் அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுத்தால் இது ஒரு 16 கூட 31, 30 வெயிட்டாக 6 இல்லை 37. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 16. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 4. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 8 வருதா இல்லை 9 வருதா? 9 வருது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இது நம்பர்ஸில் என்னன்ட்டு 2 ஸ்கொயரு, 3யோட ஸ்கொயரு, 4ஓட ஸ்கொயரு, நெக்ஸ்ட் 5ஓட ஸ்கொயர் 25 வரணும். அந்த 25 இது கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஒரு 62. அதை நம்ம 91 ஆட் பண்ணால் ஒரு 3 அண்டு 153. ஸோ 153 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, n பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க கேயை விட. கேவோட என்ன பெருசாக இருக்குது? இல்லையே, கே தான் பெருசாக மாதிரி சொல்லியிருக்காங்க, தப்பு அது. தென் n பெருசாக இருக்குது டபிள்யூ விடன்ற மாதிரி சொல்கிறாங்க. n பெருசாக இருக்குது டபிள்யூ விட, இல்லை தப்பாக இருக்குது, இதுவும் தப்பு இல்லை. தென் கேவும் n ஈக்குவல்ட்டுன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு தான். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் 3 தப்பாக இருக்குன்னா ஒன்று கரெக்டாக தானே இருக்கணும் சட்டப்படி, அவ்வளோதானே. தென் ஹவு மெனி சச் ஃபீமேல்ஸு எங்கே இருக்காங்க? ஹூ ஆர் டேக்ஸ் பேயர்ஸ், டேக்ஸ் பே பண்ணுறவங்க பட் நாட் டாக்டர்ஸ். ஸோ டாக்டர் வரக்கூடாது, ஆனால் டேக்ஸ் பே பண்ணோம் அப்படின்னா 15 பேர் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். இது ஃபஸ்ட்டு கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குல்ல, அதே கொஷின் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம 25th கொஷின் பார்த்தலாம். 5 days 7 ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு 3 ஆல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன 1 ஆல் தான் பண்ணியிருக்கணும், பிகாஸ் எல்லாமே ஆட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டே வராங்க. அப்போ 2 10 தானே இருக்குது, மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 26 போயிடலாமா? ஓகே, இதில் வந்து அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ 4 இமேஜ் வரணும். ஸோ 4 வர மாதிரி ஒரே ஆப்ஷனில் 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 26. 27 போயிடலாம். இப்போ பிளட் ரிலேட்டட் கொஷின். எது கரெக்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்ட்டு சிம்பிள் இருக்குது, இன்ட்டு வந்து ஃபாதர். ஸோ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு. ஸோ கியூ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஆர். தென் மைனஸ் இருக்குது, ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ்ஸு. அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது. அப்போது எஸ் இஸ் த மதர் ஆஃப் வாட் டி. ஓகே, ஸோ இப்போ டி இஸ் த சன் ஆஃப் எஸ்ஸு. டி வந்து சன்னுலாம் சொல்ல முடியாது, பிகாஸ் ஜெண்டர் வி டோன்ட் நோ. அப்போது கியூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் எஸ்ஸு, அதுவும் தப்பு தான். ஸோ ஆரோட ஒய்ஃபு, அது வந்து தப்பாக தான் எடுத்துருக்கேன். தென் ஆர் இஸ் த டி இஸ் மதர்ஸ் பிரதர், டீயோட மதரோட பிரதர். ஸோ கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கிறதா சான்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 28 போயிடுமா இப்போ? ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 42 இருக்குது, ப்ளஸுக்கு மைனஸா, யா. தென் அதுக்கப்புறம் இன்ட்டுக்கு டிவைடு போடுறோம், ஈஸியாக தான் இருக்கும், சால்வ் பண்ணிவிடுமா? ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 5 வருது, தென் ஒரு 75. இதை நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் வருதா? அப்போ ஒரு 60 அண்டு ஒரு 78 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கூட 3 யூனிட் டிஜிட் வரணும். ஸோ அப்போது 153 தான் வர சான்ஸ் இருக்குது அதிகப்படியாக. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, 10th April 2019 வந்து வெனஸ்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ வாட் வில் பி த டே ஆஃப் த வீக் ஆன் ஹர் பர்த்டே 2023க்கு போகிறாங்க. அப்போ இதுக்கு இடையில் வந்து 2020 ஒரு லீப் இயர் வருது. அப்போனா 2020 வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட் டே வருது. அப்போ 21க்கு 1, 22க்கு 1, 23க்கு 1, அப்போ மொத்தம் 5 ஆட் டேஸ் வந்திருக்கு. அப்போனா நீங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா வெனஸ்டேலேருந்து 5 ஆட் பண்ணலாம், இல்லை வெனஸ்டேலேருந்து 2 மைனஸ் பண்ணலாம். ஸோ அப்படி 2 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மண்டே வருது. ஸோ கண்டிப்பாக எதனா ஒன்று பண்ணுங்கள், எது பண்ணாலும் மண்டே தான் வரும்போது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். த ஃபைனல் கொஷின் சால்வ் பண்ணிடுவோமா? 13லேருந்து 18, ஸோ +5, அதுக்கப்புறம் ஒரு 10, நெக்ஸ்ட் என்ன 15, அதுக்கப்புறம் 20, தென் 25 ஆட் பண்ணோம். 25 ஆட் பண்ணால் 83, 88 வருமா? ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறது, 30 கொஷினுமே சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் நினைக்கிற கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.